அவர் ஏதோ இன்வைட் பண்ணி நம்ம ஏதோ போகாதது போல நீதிமன்ற தீர்ப்புல எழுதுறாரு. இந்த அவர் யாரும் வர வேணாம்னு சொன்னது நீதிமன்ற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கும். யார் வேணாலும் வாங்கி கூட பாருங்க ஆர்டிஐ. கோயில் நிர்வாகமே எல்லை வரையறுக்கணும் அப்படின்னு சொல்ற போது எங்க பகுதிக்குள்ள இருக்கு, கோயில் பகுதிக்குள்ளதான் இது இருக்குன்னு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் எப்படி முடிவுக்கு வந்தார்? இந்த தீர்ப்பே அவர் நேர்ல போய் பார்த்தாரு இல்லையா, அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? நேர்ல போய் பார்த்து டேப் வச்சு அளந்து, சர்வேயரை வச்சு அளந்து, 2 ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அளந்து, 2 பேர் பத்திரத்தை எடுத்து அளந்து பார்த்தாங்க. இடத்த போய் பார்த்துட்டு வந்தார், அவ்வளவுதான். அப்படி பார்த்துட்டு வந்ததே தவறான ஒரு செயல் என்ற நீதிமன்றத்தில் அந்த வாதம் முன்வைக்கப்பட்டது. நீங்க மட்டும் நேரடியா அப்படி போய் பார்த்தீங்க, தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டாங்க. நீங்க நேரடியா போய் பார்த்தது தவறு. ஒருவேளை அப்படி பார்க்கறதா இருந்தா இது சிவில் கேஸ் கிடையாது. நீங்க பார்க்கணும்னு விரும்பினாலும் கூட எல்லா தரப்பு வழக்கறிஞரும் கூட்டு போய் பார்க்கணும். இப்ப நீதிபதி அவர்கள் அந்த சர்வேக்கல்ல தீபத்தூண் சொல்றாரு. அவர் பார்த்த விஷயத்தை அதை எழுதுறாரு. நீதிமன்றத்தில் யாரும் அந்த வாதத்தை வைக்கல. அது தீபத்தூண் இப்படிதான் இருக்குதுலாம் எழுதுறாருல. இப்ப இந்த தர்கா தரப்பு ஆட்கள் அங்க பார்த்திருந்தா தானே ஒத்துக்கிற முடியும். கோயில் தரப்பு வழக்கறிஞர்கள் அங்க பார்த்திருந்தா தானே ஒத்துக்கிற முடியும். இடையீட்டு மனுதாரர்கள் நாங்க போய் பார்த்திருந்தா தானே கமிஷனரோட அட்வொகேட்டு, கலெக்டரோட அட்வொகேட்டு, HRNC கமிஷனரோட அட்வொகேட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அன்னைக்கு நீதிமன்றத்துல கடைசியா நான் வாதம் பண்ணி முடிச்ச பிறகு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நான் கோயிலுக்கு போய் நீங்க பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ராமரவிக்குமாரின் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதியை கேட்டார், நாங்களும் வரோம் அப்படின்னு. நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் போறேன். அரசாங்க வழக்கறிஞர் கூப்பிட்டு நீங்க போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க, நீங்க யாரும் வராதீங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன்னு போய் பார்த்துட்டு வந்தார். அதற்கு மாறாக அவர் ஏதோ இன்வைட் பண்ணி நம்ம ஏதோ போகாதது போல நீதிமன்ற தீர்ப்புல எழுதுறாரு. இந்த அவர் யாரும் வர வேணாம்னு சொன்னது நீதிமன்ற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கும். யார் வேணாலும் வாங்கி கூட பாருங்க ஆர்டிஐ. இப்ப யாருமே வராம அவர் பார்த்துட்டு அதை வச்சு ஒரு தீர்ப்பு எழுத முடியுமா? ஆனா நான் அதை மட்டும் வச்சு எழுதலன்னு சொல்றாரு. அப்ப யார் சொன்னது? இந்த தீபத்தூண் இப்படிதான் இருக்குன்றது யாரும் கோர்ட்ல யாருமே சொல்லலையே. தீபத்தூண வடிவத்தை யாருமே சொல்லலையே. அப்படி இல்லாத போது நீதிபதி அவர்கள் சொந்த முறையில் பார்த்ததை வச்சுதான் எழுதுறாரு. ஏற்கனவே 1923 நீதிபதி ராமையர் இடத்தை பார்க்க போனார். போற போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள், கோயில் தரப்பு வழக்கறிஞர் எல்லாரையும் கூட்டு போய் பார்த்து அதற்கு பிறகு அவர் அந்த ஃபைண்டிங்ஸை எழுதுறாரு. நீதிபதி அதுக்கு மாறா சொல்லியிருந்தா அதை எதிர்த்து அவர்கள் வாதிட்டு இருக்க முடியும். எல்லாரும் பார்த்ததான் அங்க எழுத முடியும். மாத்தி சொன்னா சொல்ல முடியும்.